தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியை மர்சி வல்சன் அவர்கள் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இவரோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் இவரை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் இவருடைய குடும்பத்தாருக்காகவும் மன்றாடுவோம். மேலுமாக டொமினிக், ரஃபேல், டேனியல் இவர்கள் தெய்வ பயம் ஞானத்தில் வளர வேண்டும் என்று ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறைவனுடைய ஆசீரும் நிறைவான அருளும் இவர்கள் மீது தங்கியிருந்து இவர்கள் நல்ல முறையில் இறைவனை நம்பி அவரின் வழியாக அவரிலே அவர்கள் வளர்ந்து ஞானத்திலும் வளர தூய ஆவியினுடைய அருள் இவர்கள் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு சேர்த்து இத்திருப்பலியிலே ஹேசல் பெர்னாண்டஸ், புஷ்பமேரி, சாலமன் மற்றும் சொர்ணம்மாள், இறந்த 30வது ஆண்டில் நினைவு கூறப்படுகின்ற எஃப் மேத்யூ ரிபெல்லோ, 30 நாளில் நினைவு கூறப்படுகின்ற எஃப் மேத்யூ ரிபெல்லோ இவருடைய ஆண்மை இலைப்பாற்றிற்காகவும் நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் சொல்லும் பொழுது அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்கிறார். எந்த இடத்திலே இறைவனுடைய அன்பும் பயமும் அதிகமாக நம்மிடம் வளருகின்றதோ அப்பொழுது நம்மிலே ஆசீர்வாதங்கள் பெருகுகின்றன. நான் என்கின்ற ஆணவமும் அகங்காரமும் குறைகின்றது. எனவே திருப்பலியின் தொடக்கத்திலே நாம் ஆணவத்துடனும் நம்முடைய தலை கணத்துடனும் வாழ்ந்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். நம்முடைய மன்னிப்பை, நம்முடைய வேண்டுதலை கேட்கின்ற ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் நாம் உள்நுழைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகன் வழியாக எங்களை உம் புது படைப்புகளாக்கிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும்
அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 14 முதல் 21 வரை. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன். அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்று உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிலைவாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழை செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. அல்லேலூயா. பல்லவி. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐரோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கை பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை கடந்து பற்றி விவாதம் எழுந்தது. அவள் யோவானிடம் போய், ரவி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில்
உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சார்ந்து கொண்டீரே. இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவருடன் சொல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவரை பார்த்து, விண்ணிலிருந்து அனுப்பப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்கள் சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கு உரியவர், மணமகளின் தோழரோ அதிலிருந்து அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. என் மகிழ்ச்சி என்னுடன் விளைவது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவர் நல்வாக்கு. அன்பிற்குரியவர்களே, இந்த வாரங்களுடைய வாசல் எல்லாவற்றையும் கேட்டு பார்த்தோம் என்றால், இவைகளில் எல்லாமே நமக்கு இயேசு கிறிஸ்துதான் இந்த உலகிலே பிறந்த மெசியா என்பதை ஆண்டித்தரமாக வெளிப்படுத்தும் விதமாக கொடுக்கப்படுகின்றது. ஏசாயா இறைவாக்கு சொல்வதாக இருக்கட்டும், இல்லை என்றால் நேற்றைய முதல் வாசகம் கேட்டது போல தூய ஆவியாரும் தண்ணீரும் ரத்தமும் இயேசுதான் மெசியா என்ற சான்று பகவாக இருக்கட்டும், இல்லை என்றால் இன்றைய நற்செய்தி நாம் கேட்டது போல திருமுழுக்கு யோவான் வழிகின்ற மெசியா இவர்தான், இவருக்காக நான் வழியை ஆயத்தம் செய்தான் வந்தேன் என்று கூறுகின்ற ஆட்சி வார்த்தையாக இருக்கட்டும், எல்லாமே இயேசுதான் மெசியா, இவர் இந்த உலகிலே பிறந்தது நம்மை எல்லாம் மீட்பதற்காகத்தான் என்று சாட்சி கூறுகின்ற வாசகர்களாக, நம்மை தயாரிக்கின்ற வாசகர்களாக நமக்கு இந்த வாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருப்பதுதான் திரு அவையினுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைய வாசகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுடைய பதில் எப்படி கிடைக்கிறது என்பதை பற்றி முதல் வாசகம் இருக்கின்றது. நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவர் அருளுகின்ற பதில் எதுவாக இருக்கின்றது என்றால், நம்முடைய ஜெபங்களின் வழியாக நாம் கேட்பதிலே எவையெல்லாம் நமக்கு நன்மை தருமோ அவைகளை அவர் நமக்கு அருளுகின்றார். அவருடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நன்மைகளை தான் ஆண்டவர் அருளாக கொடுக்கின்றார். ஏனென்றால் குழந்தையை போல நாம் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு நன்மை பயக்கும் என்பது கிடையாது. நாம் விரும்புகின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை தரும் என்பது கிடையாது. என்னுடைய ஆசையின் காரணமாக, என்னுடைய விருப்பத்தின் காரணமாக கூட நான் இறைவனிடம் என்னுடைய ஜெபங்களை வைக்கலாம். ஆனாலும் இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக, காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக, எது நமக்கு நன்மை கொடுக்கும் என்பதை அறிந்து அதற்கு பதிலளிக்கின்ற அன்பு தந்தையாக இருக்கின்றார். அதனால்தான் மக்களுடைய வேண்டல்களை எல்லாம் கேட்டு இறைவன் இயேசுவை இந்த உலகிற்கு மெசியாவாக கொடுத்திருக்கின்றார். இப்படி இறைவனை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை கேட்டோம் என்றால், அதற்கான பதிலாக திருமுழுக்கு யோவான் மிக அருமையாக சொல்லுகின்றார். நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். இது ஒரு சூழ்நிலையை எடுத்து பார்த்தோம் என்றால், யோவானுடைய சீடர்கள் அந்த இடத்திலே வந்து கேட்கும் பொழுது யோவான் சொல்லி இருக்கிறார், நான் தான் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தேன், எனவே நான் சொல்வதை கேட்டுதான் அவர் செய்கிறார் என்று சொல்லி அங்கே தன்னை கூட முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது மிக பெரும் பாவமாக மாறியிருக்கும். பொய் சொல்வதோ இல்லை என்றால் தன்னை முன்னிறுத்தி தான் தான் என்கின்ற ஆணவத்தை வெளிப்படுத்துவதோ இறைவனுடைய பார்வையில் மிகவும் தவறான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த தவறை செய்யாததால் தான் திருமுழுக்கு யோவான் பெண்களிலே பேறு பெற்றவராக இன்றும் போற்றப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் என்றால், சாதாரண மனிதர்களாக வாழ்கின்ற நம்முடைய மனித இயல்பின் காரணமாக நாம் ஒவ்வொருவரையும் நாம் முன்னிறுத்ததான் ஆசைப்படுகின்றோம். ஒரு செயலை செய்யும் பொழுதோ இல்லை என்றால் ஒரு புகழை பெற்றுக்கொள்ளும் பொழுதோ, இதை செய்தது நான், இதற்கான தகுதியுடையவன் நான் என்று நம்மை முன்னிலைப்படுத்தும் பொழுது அந்த இடத்திலே நாம் இன்னொரு கேள்வி கேட்க வேண்டும். இது என்னால் மட்டும்தான் நடந்ததா, இல்லை என்றால் இறைவனுடைய ஆசிரால் நான் இந்த இடத்திலே ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டேனா? என்னுடைய செயலால் தான் இந்த பிரச்சனைகள் தீர்ந்ததா, என்னுடைய செயல்களால் தான் இந்த விஷயங்கள் நடந்ததா என்கின்ற கேள்வியை கேட்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவருடைய மனசாட்சியில் சொல்லும், இது என்னுடைய வலிமையையும் தாண்டிய செயல், என்னுடைய திறமையையும் தாண்டிய ஒரு முயற்சி,
என்னுடைய எதிர்பார்ப்பை தாண்டிய ஒரு விடையாகத்தான் என்னுடைய செயல்களுடைய பதிலானது இருக்கின்றது என்பது நமக்கு நிச்சயமாக புரிய தொடங்கும். அன்பிற்குரியவர்களே, செயலை செய்வது தவறு கிடையாது, முயற்சிகளை முன்னிறுத்துவது தவறு கிடையாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மையை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அதை செய்து முடிக்கும் பொழுது அதற்கான அங்கீகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வதை விட, இதை என்னை செய்ய தூண்டியவர், என் வழியாக செய்தவர், இதற்கான பதிலை கொடுத்தவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய மெசாயா, என்னுடைய தலைவரான இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தின் முழுமையானது உண்டாகிறது. வேண்டுகிறவர்களே, இந்த நாளை தொடங்குகின்ற இந்த ஒரு வேளையிலே இறைவனிடம் இந்த ஒரு தாழ்ச்சியாக நாங்கள் ஆடுவோம். நான் என்கின்ற எண்ணமும் என்னால் தான் நடந்தது என்கின்ற ஆணவமும் அழிந்து இறைமகன் இயேசு என்கின்ற அன்பானவர் உள்ளே உருவாக வேண்டும். நான் குறைந்து அவர் வளர வேண்டும். என்னை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இவரிலே நான் இயேசுவை காண்கிறேன், இவரிலே இயேசுவின் அன்பை பார்க்கிறேன், இவரிலே இயேசுவின் தாழ்ச்சியை பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த நாள் நிச்சயமாக நல்ல நாளாகத்தான் மாறிப்போகும். அன்னை மரியாளும் கூட அதைத்தான் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தாழ்ச்சியை முன்னிறுத்தி நான் ஆண்டவருடைய அடிமை என்றுதான் சொன்னார், தவிர நான் ஆண்டவரின் தாய் என்று அந்த இடத்திலே அவர் பிரகடனப்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த ஆண்டவரின் அடிமையாக அவர் அன்று கொடுத்த தாழ்ச்சி என்பது இன்றளவும் மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாமும் இந்த தாழ்ச்சியை ஆடையாக அணிவோம். நம்மிலே ஆண்டவர் வளரட்டும், நான் என்கின்ற ஆணவமும் தலைவனமும் குறையட்டும் என்று சொல்லி இந்த நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை தொடர்ந்து நாம் சொல்லிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை பொறுப்பாகவும் மாற்றிப்பாகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒரு சென்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒரு சென்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியை நன்றியறிதல் திருப்பலியாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற மர்சி வால்சன்டினா குடும்பத்தினரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உடைய அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பொழிந்து அவருடைய நல்ல உடல் உள்ள நலனோடும் மகிழ்ச்சியோடும் வாழச் செய்துள்ள வேண்டுமாய் இடத்திலே மன்றாடுகின்றோம். எல்லா விதமான நலன்களாலும் அவர்களை நிரப்பியருளும். டாமினிக், ரஃபேல், டேனியல் என்னும் சிறுவர்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பொழிந்து தெய்வ பயத்திலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்றும் தூய ஆவியாருடைய கனிகளாலும் கொடைகளாலும் அவர்களை நிரப்பி கரப்பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இதனால் அவர்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வளர உமது அருளை பொழிந்து காத்து வழிநடத்தியருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இறந்த 30வது நாளை இன்று நினைவு கூறுகின்ற மேத்யூ ரிபல்லோ மற்றும் இறந்த சாலமன், சொர்ணம்மாள், புஷ்பா மேரி, ஹேசல் பெர்னாண்டஸ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் ஒன்றாக மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே உங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே உங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே உங்களுக்கு அமைதி அளித்தது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாக இறைவா, எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நல்கின்றோம்.
புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகாய அன்னையின் சிறப்பு ஆசீர். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் தூய அன்னையே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் இன்றியமையா தேவைகளில் எங்கள் வேண்டுதல்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். மாட்சி மிகுந்த அன்னையே, ஆசி பெற்றவரே, அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை எப்பொழுதும் விடுவித்து காப்பாற்றியருளும். கிறிஸ்தவரின் சகாயமான புனித மரியே, ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இடம் வரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நிலையான இறைவா, மாண்புமிக்க கன்னித்தாயான மரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் துணையால் உம்முடைய திருமகனுக்கு தகுதியான இல்லமாக விளங்கச் செய்தீரே. அவருடைய புகழை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களை அவருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு நேடுகின்ற துன்பங்களிலிருந்தும் நிலையான இறப்பிலிருந்தும் விடுவித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிரியை பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. சகாய அன்னையின் மன்றாட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு இறை ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்குவதாக. ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி நமக்காக காத்திருக்கும் சகாய அன்னை இத்திருத்தலத்தில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Sagaye Vada
பாதுகாவலரான புனித டான் போஸ்கோவை தந்தை மகன் துயாவின் பெயரால்